அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ டிஎன்டிஇடி பேப்பர் 2ல் சைக்காலஜிக்கு உண்டான லாஸ்ட் யூனிட், அதாவது 10வது யூனிட். இந்த யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக ஒரு 100 கொஷின் இருக்குது. அந்த 100 கொஷினுமே 2 வீடியோவாக 50 கொஷினாக போட்டிருக்கு. இதோட வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு உண்டான இந்த 10 யூனிட்டுக்கு உண்டான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து இதோட எம்சிக்யூ கொஷின் முடிந்தது. இதுக்கு உண்டான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப் போட்டிருக்கோம். அந்த குரூப்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமே 10 யூனிட்டுக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அந்த ஷார்ட் டைமில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி முடிஞ்சது. இந்த வாரம் வந்து சாட்டர்டே சண்டே உங்களுக்கு எக்ஸாம். சண்டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஇடி பேப்பர் 2க்கு உண்டான எக்ஸாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ இருக்குது, அடுத்த 50 கொஷின். அதோட வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு உண்டான எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும். இது வந்து ஜென்ரல், இந்த லாஸ்ட் 3 யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் கொஷின் அப்படிங்கிறதுனால எப்படி வேணுமாலும் கேட்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக இந்த 3 யூனிட்டும் நீங்கள் நல்லா கரெக்டாக பார்த்துக்குங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்டு, கிளாரிஃபிகேஷன், ஃபீட்பேக் எதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். வாங்க இந்த வீடியோவுக்கு உண்டான கொஷின்ஸ் பார்ப்போம். இந்த 10வது யூனிட்டுக்கு உண்டான ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் வீடியோவில் மொதல் கொஷின். இதில் என்னென்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாபிக் ஐசிடி மற்றும் கற்பித்தலுடன் ஒருங்கிணைத்தல். ஐசிடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஐசிடி. இந்த ஐசிடியை பற்றி தான் ஃபுல்லாக வந்து நம்ம கற்பித்தலுக்கு உண்டான ஒருங்கிணைத்தலை பற்றி இதில் பார்க்குறோம். இதுக்கு உண்டான ஃபஸ்ட் கொஷின், கணினி வழி கற்றல் என்பது மாணவர் மைய கற்றல். கணினி வழி கற்றல் அப்படிங்கிறது மாணவர் மைய கற்றல். அடுத்து ஐசிடி என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அடுத்து வகுப்பறையில் ஐசிடியை பயன்படுத்துவதன் முக்கிய நோக்கம் மாணவர்களின் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்துதல். ஐசிடி வந்து பயன்படுத்துவதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களோட கற்றல் அனுபவத்தை மேம்படுத்துதல். அடுத்து ஒரு மாணவர் தனது சந்தேகங்களை இணையதளத்தின் மூலம் தெளிவுபடுத்திக் கொள்வது எதன் கீழ் வரும்? மின் கற்றல், லேர்னிங். அடுத்து கல்வித்துறையில் டேப்லெட்டுகள் மற்றும் ஸ்மார்ட் போன்களின் பயன்பாடு எதை ஊக்குவிக்கிறது? நகர்வு கற்றல், மொபைல் லேர்னிங். அடுத்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையே தகவல்களை பரிமாறிக்கொள்ள உதவும் ஐசிடி கருவி எது? மின்னஞ்சல், இமெயில். அடுத்து ஐசிடி கருவிகளை பயன்படுத்தி கற்பிக்கும் போது ஆசிரியரின் பங்கு என்ன? வழி நடத்துபவர் மற்றும் எளிதாக்குபவர், ஆப்ஷன் பி. அடுத்து வீடியோ கான்ஃபரன்சிங் கல்வித்துறையில் எவ்வாறு பயன்படுகிறது? தொலைதூர இடங்களிலிருந்து நிபுணர்களுடன் இணைத்தல். உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்தாலுமே இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்க முடியும், கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண முடியும், அதை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறது தான் வீடியோ கான்ஃபரன்சிங்கோட பயன்பாடு கல்வித்துறையில். அடுத்து வகுப்பறையில் ஊடாடும் வெள்ளை பலகை, இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு பயன்படுத்துவதன் நன்மை என்ன? அந்த ஊடாடும் இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு பயன்படுத்துவதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றலை மேலும் ஈர்க்கக்கூடியதாக மாற்றுதல். அடுத்தது மெய்நிகர் உண்மை, விர்ச்சுவல் ரியாலிட்டி கல்வித்துறையில் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம்? ஆப்ஷன் பி, வரலாற்று இடங்கள் அல்லது சிக்கலான கருத்துக்களின் உருவகப்படுத்துதல்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா மெய்நிகர் உண்மையானது கல்வித்துறையில் இவ்வாறு பயன்படுத்தப்படலாம். அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு 10 கொஷின் இருக்குது. இந்த மதிப்பீட்டில் ஐசிடியை ஒருங்கிணைத்தல். ஆன்லைன் தேர்வுகள் நடத்துவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான கருவி எது? ஆப்ஷன் சி, கூகுள் படிவங்கள் அல்லது பிற எல்எம்எஸ், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எல்எம்எஸ் அப்படி இல்லைன்னா கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து ஆன்லைன் தேர்வுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ஐசிடி அடிப்படையிலான மதிப்பீட்டின் முக்கிய நன்மை என்ன? ஆப்ஷன் பி, விரைவான முடிவுகள் மற்றும் கருத்துக்களை வழங்குதல். 3வது கொஷின், மாணவர்களின் செயல்திறனை கண்காணிக்க ஆசிரியர்கள் பயன்படுத்த மென்பொருள் எது? ஸ்ப்ரெட்ஷீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களோட செயல்திறன்களை கண்காணிக்க ஆசிரியர்கள் பயன்படுத்தும் மென்பொருள் ஸ்ப்ரெட்ஷீட். அதை எக்ஸல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட். அடுத்து மின் போர்ட்ஃபோலியோ, போர்ட்ஃபோலியோ என்பது என்ன? மாணவர்களின் டிஜிட்டல் வேலைகள் மற்றும் சாதனைகளின் தொகுப்பு, ஆப்ஷன் பி. அடுத்து தானியங்கி மதிப்பெண், ஆட்டோமேட்டட் ஸ்கோரிங் எவ்வகை மதிப்பீடுகளில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் பி, பன்முகத் தேர்வுகள், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், இந்த எம்சிக்யூ கொஷின்ஸ். அடுத்து மாணவர்களுக்கு உடனடி கருத்துக்களை வழங்க ஐசிடி எவ்வாறு உதவுகிறது? ஆப்ஷன் பி, ஆன்லைன் வினாடி வினாக்களுக்கு பிறகு உடனடி பதில்களை வழங்குவதன் மூலம்.
அடுத்து மாணவர் செயல்திறன் தரவுகளை பகுப்பாய்வு செய்ய ஐசிடி கருவிகள் எவ்வாறு உதவுகின்றன? ஆப்ஷன் பி, தனிப்பட்ட மாணவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை அடையாளம் காண. அடுத்து ரூப்ரிக்ஸ் பயன்படுத்தி மதிப்பீடு செய்யும் போது ஐசிடி எவ்வாறு உதவலாம்? ரூப்ரிக்ஸ்களை பயன்படுத்தி மதிப்பீடு செய்யும்போது ஐசிடி எவ்வாறு உதவலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ரூப்ரிக்ஸ்களை பயன்படுத்தி மதிப்பெண் வழங்குதல் மற்றும் கருத்துக்களை வழங்குதல். இந்த ரூப்ரிக்ஸ் டிஜிட்டல் ரூப்ரிக்ஸை பயன்படுத்தி மதிப்பெண் வழங்குதல் மற்றும் கருத்துக்களை வழங்குதல். அடுத்து சக மதிப்பீடு மற்றும் சுய மதிப்பீடு பேர் அசஸ்மெண்ட் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்ய ஐசிடி எந்த வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் பி, ஆன்லைன் தளங்கள் மூலம் சக மாணவர்களுக்கு கருத்துக்களை வழங்குதல். அடுத்த கொஷின், இந்த டாப்பிக்கோட 10வது கொஷின், மதிப்பீட்டு தரவின் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமைக்கு ஐசிடி அடிப்படையிலான அமைப்புகள் எவ்வாறு உதவுகின்றன? ஆப்ஷன் பி, பாதுகாப்பான சர்வர்கள் மற்றும் அணுகல் கட்டுப்பாடுகளை பயன்படுத்துவதன் மூலம். அடுத்து மல்டிமீடியா பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இந்த மல்டிமீடியா பாடம் என்பது எவற்றின் கலவை? உரை, படங்கள், ஆடியோ மற்றும் வீடியோ. இந்த டெக்ஸ்ட்டு, பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் ஆடியோ, வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா மல்டிமீடியா. அடுத்து ஒரு மல்டிமீடியா பாடத்தை திட்டமிடுவதற்கு முதல் படி என்ன? கற்றல் இலக்குகளை அடையாளம் காணுதல். லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ். டு ஐடென்டிஃபை த லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ். அடுத்து மல்டிமீடியா பாடங்களை தயாரிக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் மென்பொருள் எது? பவர்பாயிண்ட் அல்லது கூகுள் ஸ்லைட்ஸ். அடுத்து மல்டிமீடியா பாடத்தில் வீடியோக்கள் மற்றும் அசைவூட்டுகள், அதாவது அனிமேஷன்கள் சேர்ப்பதன் நோக்கம் என்ன? ஏற்கனவே இந்த கொஷின் பார்த்துருப்போம். சிக்கலான கருத்துக்களை எளிதில் புரிந்து கொள்ள செய்ய. அடுத்து மல்டிமீடியா பாடத்தில் ஆடியோவை பயன்படுத்துவதன் முக்கிய நோக்கம் கதை சொல்லல் அல்லது விளக்கங்களை வழங்க. அடுத்து மல்டிமீடியா பாடங்களை உருவாக்கும் போது ஆசிரியர்கள் என்ன கருத்தில் கொள்ள வேண்டும்? ஆப்ஷன் பி, மாணவர்களின் வயது மற்றும் கற்றல் பாணி. அடுத்து திறந்த கல்வி ஆதாரங்களை, ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸ், OER, இந்த திறந்த கல்வி ஆதாரங்களை மல்டிமீடியா பாடங்களில் பயன்படுத்துவதன் நன்மை என்ன? தரமான உள்ளடக்கத்தை இலவசமாக பயன்படுத்தலாம். அடுத்து மல்டிமீடியா பாடத்தில் கிராஃபிக்ஸ் மற்றும் படங்கள் ஏன் முக்கியமானவை? காட்சிப்படுத்துதலை மேம்படுத்தவும் கருத்துக்களை தெளிவுபடுத்தவும் பயன்படுகிறது. மல்டிமீடியா பாடத்தில் கிராஃபிக்ஸ் இதற்காக பயன்படுது. மல்டிமீடியா பாடங்களை திட்டமிடும் போது கற்றல் நடவடிக்கைகளை எவ்வாறு ஒருங்கிணைக்கலாம்? ஆப்ஷன் பி, ஊடாடும் வினாடி வினாக்கள், விவாதங்கள் அல்லது திட்டப்பணிகள் மூலம். 10வது கொஷின், மல்டிமீடியா பாடத்தின் இறுதியில் மதிப்பீடு ஏன் முக்கியம்? கற்றல் இலக்குகள் அடையப்பட்டதா என்பதை சரிபார்க்க. அடுத்து ஆசிரியர்களுக்கான ஆன்லைன் படிப்புகளில் முக்கிய நோக்கம் என்ன? அவர்களின் கற்பித்தல் திறன்கள் மற்றும் அறிவை மேம்படுத்த. அடுத்து MOOC அப்படிங்கிறது மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாபெரும் திறந்த ஆன்லைன் படிப்புகள், மாசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ், அதுதான் MOOCஸோட எக்ஸ்பான்ஷன். ஆன்லைன் படிப்புகள் ஆசிரியர்களுக்கு எவ்வாறு நெகிழ்வுத்தன்மையை வழங்குகின்றன? அவர்களின் சொந்த வேகத்திலும் வசதியிலும் கற்க அனுமதிக்கின்றன. அடுத்து ஆசிரியர்களுக்கான ஆன்லைன் படிப்புகளில் பங்கேற்பதன் மூலம் அவர்கள் என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஆப்ஷன் ஏ, புதிய கற்பித்தல் முறைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள். அடுத்து ஆசிரியர்கள் தங்கள் ஊழியர்களுடன் இணைவதற்கும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் ஆன்லைன் படிப்புகள் எவ்வாறு உதவுகின்றன? ஆப்ஷன் பி, ஆன்லைன் கலந்துரையாடல் மன்றங்கள் மற்றும் சமூக வலைப்பின்னல்கள் மூலம். அந்த ஆன்லைன் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமூக வலைப்பின்னல்கள் மூலம் பயன்படுகின்றன. அடுத்து என்பிடிஎல் அப்படிங்கிறது எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிடிஎலோட எக்ஸ்பான்ஷன் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங். இதான் பார்த்தீங்கன்னா என்பிடிஎலோட எக்ஸ்பான்ஷன். இந்த எக்ஸ்பான்ஷன் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்பிடிஎல் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங் என்பது எதற்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறந்த கல்வி ஆதாரங்களுக்கான ஒரு இந்திய முன்முயற்சி. ஸ்வயம் என்பது எதனுடன் தொடர்புடையது? ஆன்லைன் கற்றல் தளம், ஆன்லைன் லேர்னிங் ரிசோர்ஸ்.
இல்லைனா அந்த வெப்சைட் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸ்வயமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இப்போலாம் கோர்ஸ் பண்ணணும். இந்த பிஎட் படிக்கிறவங்க மற்ற கோர்சஸ் படிக்கிறவங்க ஸ்வயமில் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா கோர்சஸ் பண்ணணும். இது ஒரு ஆன்லைன் கற்றல் தளம். அடுத்து ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வயம். அதேமாதிரி ஆசிரியர்களுக்கான ஆன்லைன் படிப்புகளில் சான்றிதழ்கள் வழங்குவதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களின் தொழில்முறை வளர்ச்சிக்கு அங்கீகாரம் வழங்க. அடுத்து மின்கற்றல் சூழலில் ஆசிரியர்களின் திறமையை மேம்படுத்த என்ன தேவை? ஆப்ஷன் பி, புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் டிஜிட்டல் வளங்களை பயன்படுத்துதல். அடுத்து திறந்த கல்வி ஆதாரங்கள், ஐசிடி தளங்கள் மற்றும் மூக். திறந்த கல்வி ஆதாரங்கள், ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவசமாக அணுகக்கூடிய மற்றும் மறுபயன்பாடு செய்யக்கூடிய கல்வி பொருட்கள். ஓஇஆர் இதன் முக்கிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கான அணுகலை ஜனநாயகப்படுத்துதல். அடுத்தது ஒரு மூக் பாடத்தின் முக்கிய அம்சம் என்ன? பெரிய எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு இலவசமாக கற்பித்தல். ஓஇஆர் எதற்கு பயன்படுத்தப்படலாம்? கற்பித்தல், கற்றல் மற்றும் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்படலாம். ஆப்ஷன் பி. அடுத்து பின் வருவனவற்றுள் ஒரு பிரபலமான மூக் தளத்திற்கு எடுத்துக்காட்டு எது? கோர்செரா, எடெக்ஸ். ஆப்ஷன் பி. அடுத்து திறந்த கல்வி ஆதாரங்கள் உள்ளடக்கிய வடிவங்கள் என்ன? ஆப்ஷன் பி, பாடப்புத்தகங்கள், வீடியோக்கள், ஆடியோக்கள் மற்றும் பயிற்சிகள். அடுத்த கொஸ்டின், ஓஇஆரை பயன்படுத்துவதன் மூலம் ஆசிரியர்களுக்கு கிடைக்கும் நன்மை என்ன? ஆப்ஷன் பி, தரமான உள்ளடக்கத்தை அணுகி தங்கள் பாடங்களை மேம்படுத்தலாம். அடுத்து கிரியேட்டிவ் காமன்ஸ் சிசி உரிமங்கள் ஓஇஆருக்கு ஏன் முக்கியம்? ஏனெனில் ஓஇஆரை எவ்வாறு பயன்படுத்தலாம், பகிரலாம் மற்றும் மாற்றி அமைக்கலாம் என்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்க. மூக்ஸ் பாரம்பரிய வகுப்பறை கற்பித்தலில் இருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது? அவை உலகளாவிய அணுகலை வழங்குகின்றன மற்றும் பெரிய அளவில் பங்கேற்பதை அனுமதிக்கின்றன. அடுத்த கொஸ்டின், ஓஇஆர் மற்றும் மூக்ஸ் எதிர்கால கல்வியில் என்ன பங்கு வகிக்கும்? ஆப்ஷன் பி, அவை கல்வியை மேலும் அணுகக்கூடியதாகவும் நெகிழ்வானதாகவும் மாற்றும். ஆப்ஷன் பி. இதை விட இத்துடன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10வது யூனிட்டுக்கு உண்டான இந்த லேர்னிங் பெடகாஜிக்கு அதுக்கு உண்டான கற்றல் பயன்பாடுக்கு உண்டான 3வது பார்ட்டுக்கான 10வது யூனிட்டுக்கு உண்டான ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோ முடிந்தது. ஒரு 50 கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 50 கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.